டீனேஜ் ப்ரெக்னன்சியில் மைனரோட சாய்ஸை லீகலாக கன்சிடர் பண்ணணுமா? சுப்ரீம் கோர்ட் இதுக்கு April 24 வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 15 வயசு பொண்ணுக்கு அப்டோமனில் ஹெவினஸ் இருக்குன்னு அம்மா டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஸ்கேனில் பொண்ணு 27 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அவுட் ஆஃப் அ கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னு தெரியுது. அன்றைக்கே நிறைய டாக்டர்ஸ் கிளினிக்காக அபார்ஷனுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. பட் டாக்டர்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் 1971 படி 20 வீக்ஸ் வரைக்கும் தான் லீகலாக ப்ரெக்னென்ட் அபார்ட் பண்ண முடியும். அண்ட் மைனர்ஸ் ரேப் சர்வைவர்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா 24 வீக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ அபார்ட் பண்ண பெர்மிஷன் கேட்டு ஹைகோர்ட் போகிறாங்க. ஹைகோர்ட் வந்து டெல்லி எய்ம்ஸுக்கு மைனரை எக்ஸாமைன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து மைனருக்கு மேஜர் சைக்கியாட்ரிக் டிஸார்டர் எதுவும் இல்லை. இப்போது அபார்ட் பண்ணால் மைனரோட லைஃப்க்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து அபார்ஷனை ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் 4 விஷயத்தை கன்சிடர் பண்ணுறாங்க. 1, கன்சென்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னாலும் இது அன்வான்ட் ப்ரெக்னன்சி இன்வால்விங் 2 மைனர்ஸ். 2, அந்த பொண்ணு எனக்கு இந்த ப்ரெக்னன்சி வேண்டான்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. 3, அந்த பொண்ணு ஆல்ரெடி 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. 4, ப்ரெக்னன்சியை கன்சிடர் பண்ணால் லைஃப் லாங் அந்த பொண்ணோட ஃபிசிக்கல், மென்டல், டெவலப்மெண்டல் வெல்பீயிங் எல்லாமே பாதிக்கப்படும். ரொம்ப முக்கியமாக ரீப்ரொடக்டிவ் அட்டானமி. ஒரு பொண்ணுக்கு உடம்பு மேலே இருக்கிற தனிப்பட்ட உரிமையோட இம்பார்ட்டன்ஸை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ப்ரெக்னன்சி வேண்டான்னு சொல்கிற பொண்ணை டெலிவர் பண்ணு, குழந்தைய வந்து ஸ்டேட்டுக்கு அடாப்ஷன் கொடுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. May 4 ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு, மைனர் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலாக இதை இன்ஃபார்ம் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது பேபிஸ்க்கு என்ன ஆகுதுங்கிறதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த கேஸில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு வித் 80% சான்ஸ் ஆஃப் சர்வைவல் வித் பொட்டென்ஷியல் லைஃப் லாங் டிசபிலிட்டிஸ். இது ஒரு ரொம்ப இமோஷ்னலி ரொம்ப ஹார்டான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத ஜட்ஜஸ் நோட் பண்ணியிருக்காங்க. திஸ் கேஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ரிமைண்டர் ஃபார் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். மைனர்ஸ்க்கு மட்டும் இல்லை, டீனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பட் ஹவ் யூ டீல் இட் வித் இன் த ஃபேமிலிஸுங்கிறதுக்கு இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரிமைண்டர்.